friends, welcome to SARAS KITCHEN. நான் உங்க சரண்யா ஹரிஹரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி கொத்து பரோட்டா. கொத்து பரோட்டாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் 3 பரோட்டாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு போட்டு எடுத்துர்க்கேன். பரோட்டா எப்படி செய்யறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல ரெசிபி போஸ்ட் பண்ணிருக்கேங்க. அதை செக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய தக்காளியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து மட்டன் ஆர் சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நம்ம சேனலில் இது ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 2 முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 4 to 5 டேபிள் ஸ்பூன்ஸ் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சாப்பிடும் போது உங்களுக்கு வாயில் தட்டுப்படாது. கொஞ்சம் வெங்காயம் வதங்கினதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம சேனல் புதியவர்களாக இருந்தீங்கன்னா சராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக நம்ம ரோட் சைடில் போகும்போது இந்த கொத்து பரோட்டா கடையிலலாம் வந்து அந்த கொத்துற சத்தம் கேட்டு நம்ம கட்டாயம் திரும்பி பார்ப்போம். அந்த மாதிரி ரெசிபீஸை நம்ம இப்போ வீட்லேயே செஞ்சு பார்க்கலாங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் சாம்பார் மிளகாய் பொடி தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. கொத்து பரோட்டானாவே யூஸ்வலாக அது ஒரு டின்னர் ரெசிபிங்க. சண்டேஸில் நம்ம கறி குழம்புலாம் செய்யும் போது மீதி இருக்க குழம்புல இந்த மாதிரி கொத்து பரோட்டா செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த அந்த பரோட்டாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும்போதே நல்லா உதிரியாக உதுத்தெடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மசாலா எல்லாம் இதோட நல்லா ஒன்றி வரணும். நம்ம சேனல் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் இருக்குங்க. அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இப்படி உடைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. 2 முட்டை எடுத்திருக்கேன் 3 பரோட்டாக்கு. இதுதான் ரேஷியோ. மேலே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பரோட்டா மேலே நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா அப்புறம் எக் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாவை நல்லா கொத்த போகிறோம். இந்த மாதிரி உங்கள் தோசைக்கரண்டியை இந்த மாதிரி நல்லா வேர்ட்டிக்கலாக பிடிச்சிட்டு சப்போர்ட்டுக்கு சைடில் ஏதாவது பிடிச்சிக்கோங்க. ஸோ அதை வச்சு நல்லா கொத்தி விடுங்க. கொத்துறது எதுக்காகனா நல்ல பிட்ஸ் அண்ட் பீசஸாக அந்த முட்டையும் பரோட்டாவும் மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் நல்லா கொத்தி விடணும். கொத்தி விட்ட பிறகு நம்ம கறி குழம்பு இல்லைனா சிக்கன் குழம்பு இருந்தால் இல்லைனா சால்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கட்டாயமாக இதை ஆட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலா அந்த பரோட்டா எல்லாம் வந்து ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ கட்டாயமாக இதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கொத்து பரோட்டா இப்போ ஆல்மோஸ்ட் ரெடிங்க. நம்ம சாஃப்டான பரோட்டா மேலே அந்த கோட்டாக இருக்க அந்த முட்டை, நம்ம ஊற்றின கறி குழம்பு இது எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான வாசனை வரும். இந்த வாசனை வரும்போது உடனே சாப்பிட தூண்டுங்க. அந்த மாதிரி இருக்குது. எனக்கும் இப்போ சாப்பிட தோணுது. செய்கிறவங்க இல்லாமல் சாப்பிட்றவங்களுக்கும் இந்த சுவை மனசில் அப்படியே நிற்குங்க. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான கொத்து பரோட்டா இஸ் ரெடி. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சாராஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.